இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லா கிரேவியும் ஒரு ட்ராப் ஆயில் கூடி விடாமல் பண்ணது தான். ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஈஸி. இது சப்பாத்தி, ஃபுல்கா, ஆப்பம், இடியாப்பம், தோசை, இட்லின்னு எல்லாத்தோடையும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சம்டைம்ஸ் ஜீரா ரைஸ், கீ ரைஸ் மாதிரி ரைஸ் கூட இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு முன்னாடி ஃபுட்டீஸ் ரூஃப்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சன்னா மசாலா. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிடச்சிரும் வீட்லேயே வித் ஜஸ்ட் 0 ஆயில். ட்ரஸ்ட் மீ, இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக தேங்க் பண்ணுவீங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாயும் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்க போகுது. திஸ் இஸ் எபிசோட் 1, 0 ஆயில் சன்னா மசாலா. இதுக்கு டைரெக்டாக பேனில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சன்னமாக நறுக்கியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அந்த இஞ்சி பூண்டு விழுதோடு ஈரப்பதத்துக்கே வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறிடும். இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய், 5லேருந்து 7 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்திருக்கேன், இதையும் வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்ததும் கடைசியாக நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை தூவி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சு அரைக்கிறப்போ நம்ம கொஞ்சமாக வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்திங்கன்னா நல்ல க்ரீமினஸ் கொடுக்கும். இதோட அரைச்சி வரப்போ நல்லா விழுது ஒன்று சேர்ந்து வரும். இப்போ இந்த விழுதை டைரெக்டாக ஒரு பேனில் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்தி கொதிக்க விடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தி பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். 1 கப் கொண்டக்கடலையை நான் 6 விசில் விட்டு குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ இது ஓவர் நைட் ஊற வச்சுட்டு 6 விசில் விடுங்க, நல்லா வெந்துடும். இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா கடைசியாக தூவிக்கலாம். நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போனதும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த எவர் கிரீன் பன்னீர் பட்டர் மசாலா. அதிலே பட்டர் இருக்குது, பட் நம்ம ஆயில் பட்டர்னு எதுவுமே யூஸ் பண்ணல, க்ரீம் கூட யூஸ் பண்ணல, ஆனியன் கார்லிக்கும் யூஸ் பண்ணாமல் அவ்வளோ க்ரீமியாக பண்ண போகிறோம். யூ வில் பி சர்ப்ரைஸ் டு see the result. ரொம்ப ரொம்ப ஈஸி. சுலபமாக நீங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிடலாம். ட்ரஸ்ட் மீ, என்னோட எல்லா ரெசிபீஸுமே சிம்பிளாக தான் இருக்கும். திஸ் இஸ் 0 ஆயில் பன்னீர் கிரேவி. இது பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஒரு மிக்சர் ஜாரில் 2 தக்காளி, ஒரு 10 முந்திரி சேர்த்திக்கலாம். இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த விழுதை நம்ம டைரெக்டாக சேர்க்க போகிறோம். இதில் க்ரீம் எதுவுமே சேர்க்கல, முந்திரியோட ஃபேட் தான் இருக்குது. அதுவுமே குட் ஃபேட் தான். நம்ம பன்னீர் கிரேவியோட ஒரு half the calories தான் இதுக்கு இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நம்ம லோ ஃபேட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா உங்களுக்கு பன்னீர் கிரேவியோட அப்படியே ரிப்ளிகாவாக இருக்கும். பட் ஆனியன், கார்லிக், ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணல, பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் பன்னீர் பட்டர் மசாலாவோட half the calories-லேயே இது உங்களுக்கு வந்துடும். இதில் நீங்கள் 200 grams ஆஃப் பன்னீர் கியூப் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதும் சர்வ் பண்ணுங்கள். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இஃப் யூ சம்ஒன் ஏதாவது 0 ஆயில் பண்ணணும் பட் டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் இஸ் கடலைக்கறி. கடலைக்கறி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது ஆப்பம், ஈவன் புட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய சைட் டிஷ் வேணும், பட் அது ஆயிலே எல்லாம் பண்ணோன்னா எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்ட் 1 தான். பார்ட் 2ல் இன்னுமே நிறையா வரும். திஸ் இஸ் 0 ஆயில் கடலைக்கறி. இதுக்கு நான் 1/2 கப் கருப்பு கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு சேர்த்திருக்கேன். 1 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க. 1 இன்ச் இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாயை கீத்தி போட்டுக்கோங்க. 1/2 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். குக்கரில் 3லேருந்து 4 விசில் விடுங்க, நல்லா வெந்துடும். இப்போ நம்ம 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் இதுலேயே ஒரு கைப்பிடி வெந்த கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. இந்த விழுதாக அரைச்சதை அப்படியே நம்ம அந்த குக்கரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. தேங்காய் ஆட் பண்ணதுனால நிறையா பேர் ஐயோ தேங்காய் ஆட் பண்ணாலே ஃபேட் இருக்குது, அப்புறம் எதுக்கு ஆயில் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஸோ கடலைக்கறி நீங்கள் எப்படி பண்ணாலும் தேங்காய் போட்டு தான் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நோ ஆயிலில் பண்ணி பார்த்தீங்கன்னா கெல்ட் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அண்ட் 4th ரெசிபி இஸ் க்ரீன் பீஸ் கிரேவி. நாட் யோர் ரெகுலர் கிரேவி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாத்தோடையுமே நல்லாயிருக்கும். ஈவன் ஜீரா ரைஸ் அண்ட் கீ ரைஸோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு நாள் பண்ணோம், இதை அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இது மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். திஸ் இஸ் 0 ஆயில் க்ரீன் பீஸ் மசாலா.
இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 6லேருந்து 7 ஊற வச்ச காஞ்ச மிளகாய், 1 இன்ச்சுக்கு இஞ்சி, 6லேருந்து 7 பூண்டு, 2 கிராம்பு, 1 பட்டை அண்ட் இதுலேயே 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கலாம் அண்ட் 1 வெங்காயம் அண்ட் 1 தக்காளி சேர்த்திக்கோங்க. இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே விழுதாக அரைச்சிக்கலாம். இந்த விழுது டைரெக்டாக ஒரு ஹாட்டான பேனில் நம்ம சேர்த்திக்க போகிறோம். இதில் ஆயில் விடாததுனால கண்டிப்பாக டைம் எடுக்கும். நல்ல டைம் கொடுத்து வதக்குங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகும். இல்லைன்னா கிரேவியில் உங்களுக்கு அப்படியே அந்த ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் வெள்ளைப்பொடி சேர்த்திக்கலாம். நல்ல டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வந்ததும் உங்களுக்கே நல்ல அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். ஸோ அப்போ தான் இது வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இதில் நம்ம 1 கப் க்ரீன் பீஸை நான் ஓவர் நைட் ஊற வச்சு 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஸோ அந்த க்ரீன் பீஸையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் பீஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரா ஸ்மெல்லும் வராது. நல்ல ஃப்ளேவர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே ஹோல் மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது நான் இப்போ சப்பாத்தியோட பண்ணியிருக்கேன். பட் ட்ரஸ்ட் மீ, கீ ரைஸ் ஜீரா ரைஸ்க்கு அதை விட சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம வெஜ் சால்னா தான் பார்க்க போகிறோம். இது ஹோட்டல்ஸ்லலாம் நம்ம ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டுப்போம். பட் கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹோட்டல்ஸ்லலாம் கண்டிப்பாக ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனாவது எண்ணெய் விடுவாங்க. திஸ் இஸ் 0 ஆயில் வெஜ் சால்னா. இதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பட்டை, 1 கல்பாசி, 1 ஜாவித்ரி, 1 அன்னாச்சி பூ, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 6 முந்திரி பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. முந்திரி நிலக்கடலை உங்களுக்கு ரொம்ப ஃபேட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேண்டேட்ரி கிடையாது. இதில் 6 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அந்த ஈரப்பதத்திலே நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம 1 தக்காளியை இதில் சேர்த்து வதக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் எப்போவுமே வச்சுக்கோங்க. 0 ஆயில் பண்ணுறப்போ அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வதக்க முடியும். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் அண்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வேக வைக்கலாம். பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். நல்லா வெந்து வந்துடும் வெங்காயமும் தக்காளியும். இப்போ இதை நம்ம ஆற வச்சு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நம்ம விழுதாக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் சால்னாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு அதை புழிஞ்சு சேர்த்திக்கோங்க. அதுலேயே அது வெந்துடும். இதுலேயே நம்ம அரைச்சி வச்ச விழுது, 1 கப் தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கூட வேக விடலாம். அதை விட ஈஸி நீங்கள் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கமகமான்னு வெந்து வந்துடும். கடைசியாக ஒரு பிடி கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான சால்னா ரெடி. இப்போ நீங்கள் பார்ட் 1ல் பார்த்த எல்லா ரெசிபியுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஒரிஜினல் ரெசிபீஸை விட கேலரி கம்மி. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்க ஃபுட்டீஸ் ரிஃபை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.